கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பரிசுத்த இம்மானுவேல் ஆலயத்தின் 22வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகையின் பரிசுத்த திருவிருந்து ஆராதனை மற்றும் பரிசுத்த ஞானஸ்நான ஆராதனைக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் யாவரையும் இறைமையின நாம் இயேசு கிறிஸ்துவின் பேரிலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆரம்பமாக நாம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவர் இந்த ஆராதனையிலும் மகிமையின் பிரசன்னராக இருந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, சபையிலே தேவன் எழுந்தருளிருக்கிறார். தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். மகிமையுள்ள ஆண்டவரே, இந்த பிரதிஷ்டை நாள் எங்களுக்காக நீர் கொடுத்து உம்மை துதிக்கும்படியாக, உம்மை போற்றும்படியாக எங்களுக்கு பாராட்டின நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியிலே காத்திருப்பதே தெரிந்து கொள்வேன் என்று சொன்னது போல உம்மை தேடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்களே ஆளுகை செய்யட்டும். அப்பத்தை பிற்கையிலே உம்முடைய கிருபை அதிகமாக வெளிப்படுவதாக. ஆண்டவரே, இந்த ஞானஸ்நான ஆராதனையிலும் ஒரு தெய்வீக பிரசன்னத்தை உணரத்தக்கதாக நீங்கள் செயலாற்றுங்க. இந்த ஆராதனை ஆரம்ப முதல் நிறையும் மட்டும் நீங்கள் வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே, ஆமேன். ஆண்டவருக்கு மாட்சி உண்டாக. நாம் யாவரும் எழுந்திருந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 234 பாடுவோம். பரிசுத்தம் பெற வந்துட்டீர்களா? கீதங்களும் கீர்த்தனைகளும் 234. Thank you.
சபையார் உட்காருவோம். ஞான ஸ்நானம் பெறுகிற பிள்ளைகள், ஞான பெற்றோர்கள் மட்டும் அதே இடத்தில் நீங்கள் எழுந்து நிற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஞான ஸ்நானம் பெறுகிற பிள்ளைகள், தாய் தகப்பன், ஞான பெற்றோர்கள் மட்டும் நீங்கள் எழுந்து நிற்கும்படி அதே இடத்தில் எழுந்து நிற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இவர்கள் இதற்கு முன் ஞான ஸ்நானம் பெற்றிருக்கிறார்களா இல்லையா? பிரியமானவர்களே, எல்லா மனிதரும் பாவத்தில் உட்பவித்து பிறந்திருக்கிறதினாலும் ஒருவன் ஜலத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க கூடாது என்று தம்முடைய இரட்சகராகிய கிறிஸ்து சொல்லியிருக்கிறதினாலும் சுபாவமாய் இந்த பிள்ளையினிடத்தில் இல்லாத நன்மை இதற்கு கிடைக்கும்படி நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனாகிய பிதாவை நோக்கி இந்த பிள்ளை ஜலத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்துவின் பரிசுத்த சபையில் சேர்ந்து அதில் ஜீவனுள்ள அவயமாகும்படி அவர் மிகுந்த காருண்யத்தினால் அனுக்கிரகம் செய்திருள வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ண உங்களை கேட்டுக்கொள்கிறேன். யாவரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். சர்வ வல்லமுள்ள நித்திய தேவனே, நோவாவும் அவனுடைய குடும்பமும் ஜலத்தினால் அழியாதபடிக்கு தேவரின் மிகுந்த இரக்கமாய் அவர்களை பேழையில் தற்காத்து ரட்சித்து உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரரை சிவந்த சமுத்திரத்தின் நடுவாக சேதமின்றி நடத்தி அதனால் உமது பரிசுத்த ஞான ஸ்நானத்தை அடையாளமாக காட்டி உம்முடைய பெரிய குமாரனாக இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியிலே பெற்ற ஞான ஸ்நானத்தில் ஞான பிரகாரமாய் பாவம் போக்கும் ஸ்நானமாக ஜலத்தை பிரதிஷ்டை செய்தீரே. தேவரீர் இந்த பிள்ளைகளை இரக்கமாய் கண்ணோக்கி உமது கோபத்திற்கு நீங்கி கிறிஸ்துவின் சபையாகிய பேழையில் சேர்க்கப்படவும் விசுவாசத்தில் உறுதியாகி நன்னம்பிக்கையில் மகிழ்ந்து அன்பில் வேரூன்றி சஞ்சலம் நிறைந்த உலகமாகிய சமுத்திரத்தை கடந்து நித்திய ஜீவக்கரையை சேர்ந்து சதாகாலமும் உம்முடைய அரசாளவும் பரிசுத்த ஆவியினாலே இந்த அன்பு பிள்ளைகளை கழுவி சுத்திகரிக்க வேண்டும் என்று முதலவில்லாத இரக்கங்கள் நிமித்தம் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். உட்காருவோம். வேத பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை. மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல். அப்பொழுது இயேசு சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாயிலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நான் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஞானஸ்நானம் பெறுவதற்காக நீங்கள் பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். அருமையான நாளிலும் இந்த அன்பு பிள்ளைகள் என்னென்ன ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்க நாம் எல்லாரும் கடமைப்பட்டிருக்கிறோம். ஞானஸ்நானம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது, பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறது. இது ஒரு முக்கியமான ஒரு அனுபவம். மறுபடியும் பிறத்தல் பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரவாளியாக கூடிய நல்ல ஆசீர்வாதங்களை கொடுக்கிறது. எனவே தர்மியான நாளிலும் கூட இந்த அன்பு பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல ஆசீர்வாதம். இன்று முதல் இந்த அருமையான பிள்ளைகள் கிறிஸ்துவின் அவயமாக மாறுகிறார்கள். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த அன்பு பிள்ளைகள் இன்று முதல் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் என்று சொல்லி
இந்த அன்பு பிள்ளைக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் அவயமாக மாறும் பொழுது பொல்லாத பிசாசுகள் கிரியைகள் எதுவும் பிள்ளைகளை என்ன செய்ய முடியாது, சேதப்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட உன்னதமான ஆசீர்வாதத்தை இந்த ஞான ஸ்நானத்தில் பிள்ளைகள் பெறுகிறார்கள். இரண்டாவது ஆசீர்வாதம், இன்று முதல் இந்த அன்பு பிள்ளைகள் ஆண்டவருடைய சுதந்திரவாளியாக பிள்ளையாக ஆண்டவர் ஆகக்கூடிய ஒரு பிரசன்னத்தை ஆண்டவர் தருகிறார். ஆண்டவரின் சுதந்திரவாளி என்று சொல்லும் பொழுது நம்முடைய ஆண்டவரிடத்தில் உள்ள அத்தனை வரங்கள், ஆவியின் கனிகள் எல்லாம் அன்பு பிள்ளைக்கு கிடைக்கும்படியாக இந்த நாளிலே ஆண்டவர் இந்த அன்பு பிள்ளையை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரிடத்தில் உள்ள அன்பு பிள்ளை கிறிஸ்துவின் சுதந்திரவாளியாக இருப்பதனாலே அவர்கிட்ட உள்ள எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்கும் இந்த பிள்ளை இந்த நாளிலே சொந்தக்கார பிள்ளையாக மாறுகிறது. எனவே அப்படிப்பட்ட உன்னதமான ஆசீர்வாதத்தை பெற்று மகிழ வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த அன்பு பிள்ளைக்காக ஜெபிக்க வேண்டும். இந்த ஞான ஸ்நானம் பெற்றவுடன் இந்த அன்பு பிள்ளைகளுக்கு ஆவியின் வரங்களினாலே இந்த அன்பு பிள்ளைகளை ஆண்டவர் அலங்கரிக்கிறார். அவர்கிட்ட உள்ள எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் சொந்தக்கார பிள்ளையாக இந்த அன்பு பிள்ளை மாறுகிறது. எனவே அருமையான பிள்ளை இன்று முதல் கிறிஸ்துவின் அவயமாக மாறுகிறது, கிறிஸ்துவின் பிள்ளையாக மாறுகிறது. அதேபோல் பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரவாளியாகவும் இந்த அன்பு பிள்ளை மாறுகிறது. இம்மையில் மாத்திரமல்ல, மறுமையிலும் எல்லா ஆசீர்வாதத்தையும் பெறக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் இந்த ஞான ஸ்நானத்தில் இருக்கிறது. எனவே பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரவாளியாக கூடிய ஆசீர்வாதமும் இருப்பதனாலே ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். எனவே கிறிஸ்துவின் அவயம், கிறிஸ்துவின் பிள்ளை, அதே போல் பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரவாளி, எல்லாவற்றிற்கும் மேலாக இன்று முதல் இந்த பிள்ளை இந்த சபையின் அங்கமாக மாறுகிறது, திருச்சபையின் அங்கமாக மாறுகிறது. நம்முடைய சபை டாப்பில் இந்த அன்பு பிள்ளையினுடைய பெயர் என்ன செய்யப்படும், எழுதப்படும். இந்த திருச்சபையின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுக்கப்படத்தக்கதாக இந்த அன்பு பிள்ளை இன்று ஆசீர்வதிக்கப்படுகிறது. அதோடு ஞான பெற்றோர்கள் இந்த அன்பு பிள்ளைக்காக இந்த நாளிலிருந்து என்ன செய்யணும், நீங்கள் கண்டிப்பாக ஜெபியுங்கள். உங்களோட அன்பான பிள்ளையுடைய பெயரை எழுதி வைத்து ஒவ்வொரு நாளும் ஞான பெற்றோர்கள் இந்த அருமையான பிள்ளைக்காக ஜெபிக்கும் பொழுது நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த அன்பு பிள்ளையும் என்ன செய்யப்படும், ஆசீர்வதிக்கப்படும். இன்று முதல் எல்லா விதமான நன்மைகளையும் கிருபைகளையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஞானஸ்நானம் பெறுகிற பிள்ளைகள், ஞான பெற்றோர்கள், நீங்கள் எழுந்து நிற்க உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஞானஸ்நானம் பெறுவதற்கு பிள்ளைகளை கொண்டு வருபவர்கள் ஞானஸ்நானத்திற்குரிய விசுவாசத்தை அறிக்கை செய்வதும் கிறிஸ்துவின் வழியில் அவர்களை வளர்க்க வாக்கு கொடுப்பதும் அவர்கள் கடமையாகும். எனவே நான் கேட்கிற கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய ஒரே கடவுளை நீ விசுவாசிக்கிறாயா? ஆம், ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். அப்படியானால் நாம் நமது விசுவாசத்தை யாவரும் எழுந்திருந்து நாம் சேர்ந்து சொல்லுவோம். சபையின் பிள்ளைகள் யாவரும் எழுந்திருந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னியாகுமரியில் வைத்து பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தெழுந்து எழுந்தருளினார். பரமத்திற்கே சர்வ பிதாவாகிய தேவன் வலது வாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரை மரித்து நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசுத்த சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சர்வத்திலும் நித்திய ஜீவனோடு விசுவாசிக்கிறேன். ஆமென். பிரியமானவர்களே, ஞானஸ்நானம் பெறுவதற்கு இந்த பிள்ளையை கொண்டு வந்தீர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இவர்களை ஏற்றுக்கொண்டு இவர்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி பரிசுத்த ஆவியினாலே சுத்திகரித்து இவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தையும் நித்திய ஜீவனை கொடுத்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டீர்கள். நீங்கள் வேண்டிக் கொண்டபடி இவைகள் எல்லாவற்றையும் அருளி செய்வோம் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது சுவிசேஷத்தில் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறதையும் கேட்டிருக்கிறீர்கள். அவர் தாம் ஒப்புக்கொண்டபடி அந்த வாக்குத்தத்தத்தை நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். ஆகையால்
கிறிஸ்து இந்த வாக்குத்தத்தம் செய்ததின் பேரில் இக்குழந்தையையும் தான் பிசாசை அதன் கிரியைகள் எல்லாவற்றையும் வெறுத்து விடுவேன் என்றும் தேவனுடைய பரிசுத்த வசனத்தை உறுதியாய் விசுவாசிப்பேன் என்றும் அவரது கற்பனைகளை பணிவாய் கைக்கொள்ளுவேன் என்றும் இந்த உடன்படிக்கையை தானே ஒப்புக்கொள்ளத்தக்க வயதாக மட்டும் தன் பிணையாளிகளாக இருக்கிற உங்களை கொண்டு உண்மையாய் வாக்குத்தத்தம் செய்ய வேண்டும். ஆகையால் நான் கேட்கிறதாவது, சபையின் பிள்ளைகள் உட்காருங்கள். ஞானஸ்நானம் பெறுகிற பிள்ளைகளும் ஞான பெற்றோர்களும் நீங்கள் நின்று கொண்டிருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த குழந்தைகள் கிறிஸ்துவ குடும்பத்தில் வளரவும் அன்பு பிள்ளைகள் கிறிஸ்துவை தன் மீட்பனாக அறிந்து கொள்ளத்தக்கதாக திருச்சபையிலும் போதனையிலும் வழிபாட்டிலும் வளர்க்கப்படவும் முயற்சி செய்வீர்களா? கடவுளுடைய ஒத்தாசையினால் அப்படியே செய்வோம். இந்த குழந்தைக்கு இடர் உண்டாக்காதபடி பிசாசையும் அதன் கிரியைகள் எல்லாவற்றையும் உலகத்தின் வீண் ஆடம்பரங்களையும் மகிமையையும் அதை பற்றிய பொருளாசைகள் எல்லாவற்றையும் வெறுத்து கற்பனைகளில் கீழ்ப்படிந்து உங்கள் வாழ்க்கையை ஒழுங்காக நடத்த முயற்சி செய்வீர்களா? கடவுளுடைய ஒத்தாசையினால் அப்படியே செய்வோம். பரிசுத்த ஆவியினால் விசுவாசத்தில் வேரூன்றி கர்த்தரின் பந்தியில் பங்கு பெறவும் திருச்சபையின் அந்யோன்யத்தில் கடவுளை உண்மையாய் சேவிக்க உலகத்தில் செல்லும் உதவியாயிருக்கும்படி இவர்கள் பிற்காலத்தில் திருச்சபையின் முழு உறுப்பினராக திடப்படுத்தல் பெற நீங்கள் இவர்களை உற்சாகப்படுத்துவீர்களா? கடவுளுடைய ஒத்தாசையினால் அப்படியே செய்வோம். பிரியமானவர்களே, இவர்களும் உங்கள் மத்தியில் உள்ள ஏனைய பிள்ளைகளும் கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் வளர்வதற்கு ஈடுகரமாயிருக்க நீங்கள் கிறிஸ்துவின் திருச்சபையின் உறுப்பினராக உங்கள் அழைப்புக்கு உண்மை உள்ளவர்களாக இருப்பீர்களா? கடவுள் ஒத்தாசையுடன் அப்படியே நடப்போம். எங்கள் ஐக்கியத்தில் இப்பிள்ளைகளை ஏற்றுக்கொள்கிறோம். கண்களை மூடி நாம் யாவரும் ஜெபம் செய்வோம். நித்திய ஜீவியாகிய சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாக முடியுமுடைய பிரிய குமாரனாக இயேசு கிறிஸ்து தமது அருமையான விழாவிலிருந்து ஜலத்தையும் இரத்தத்தையும் சிந்தி தம்முடைய சீசர்களை பார்த்து நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் இவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள் என்று கட்டளையிட்டருளினாரே. தேவரீர் உமது சபையின் திருவுள்ளத்தில் கொண்டருளி ஞான பிரகாரமாய் பாவம் போக்கும் ஸ்நானமாக இந்த தண்ணீரை பிரதிஷ்டை செய்து இதிலே இப்பொழுது ஞான ஸ்நானம் பெறுகிற இந்த பிள்ளைகள் உம்முடைய கிருபையை நிறைவாய் பெற்று தெரிந்து கொள்ளப்பட்டு உம்முடைய விசுவாசமுள்ள பிள்ளைகளாகிய சபையில் சேர்ந்தவர்களாய் என்றைக்கு நிலைத்திருக்கும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அனுக்கிரகம் செய்தருளோம். ஆமென். இப்பொழுது ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறது. ஞானஸ்நானம் கொடுக்கிற பிள்ளைகளை ஞான பெற்றோர்கள் முன்னே வரும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். மணங்கள் போட்டு இந்த பிள்ளைக்கு பெயரிடுங்கள். ஆன்லைன் ஆன்லைன் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். ஆமென். இந்த பிள்ளையை கிறிஸ்துவின் மந்தையாகி திருச்சபையில் சேர்த்து கொண்டு இவள் மேல் சிலுவை அடையாளத்தை வரைகிறோம். சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தை நண்பு பிள்ளை இது அறிக்கையிட ஒருபோதும் வெட்கப்படாமல் ஒரு கொடியின் கீழ் பாவத்திற்குலகத்திற்கும் பிசாசுக்குரதமாய் தைரியமாய் போர் செய்து ஜீவகால பரியந்தம் கிறிஸ்துவின் உண்மையுள்ள சேவகையும் ஊழிய காரியமாய் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாக இப்படி சிலுவை அடையாளத்தை வரைந்தோம். ஆமென். இந்த குழந்தையை நீ ஏற்று கொள்ளும் கர்த்தாவே. முழங்கால் போட்டுருங்க. வாங்க. சரி, நீங்கள் கையில் வச்சுடுங்க. கையில் வச்சு முழங்கால் போடுங்க. நீங்கள் முழங்கால் போட்டுருங்க. இந்த பிள்ளைக்கு பேரிடுங்கள். பெல்ஸ்டன் ராஜ்.
சொல்லுங்கள், என்ன பேர்? பெல்ஸ்டன் ராஜ். பெல்ஸ்டன் ராஜ். பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே உனக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன். ஆமேன். இந்த பிள்ளை கிறிஸ்தின் மந்தையாகி திருச்சபையில் சேர்த்து கொண்டு இவன் மேல் சிலுவை அடையாளத்தை வரைகிறோம். சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தை இந்த அன்பு பிள்ளை அறிக்கையிட வெட்கப்படாமல் ஒரு கொடியின் கீழ் பாவத்திற்கு உலகத்திற்கு பிசாசுக்குரதமாய் தைரியமாய் போர் செய்து ஜீவகால பரியந்தம் கிறிஸ்தின் உண்மை உள்ள சேவகனும் ஊழியக்காரனுமாய் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாக இப்படி சிலுவை அடையாளத்தை வரைந்தோம். ஆமென். இந்த குழந்தையை நீ ஏற்று கொள்ளும் கர்த்தாவே. உனக்கு பெயரிடுங்கள். ஜேரன் ஜோசுவா. பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே உனக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறோம். ஆமென். இந்த பிள்ளையை கிறிஸ்துவின் மந்தையாகி திருச்சபையில் சேர்த்து கொண்டு இவன் மேல் சிலுவை அடையாளத்தை வரைகிறோம். சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை இந்த அன்பு மகன் இது முதல் அறிக்கையிட வெட்கப்படாமல் அவர் கொடியின் கீழ் பாவத்திற்கு உலகத்திற்கு பிசாசுக்கு விரோதமாய் தைரியமாய் போர் செய்து ஜீவகால பரியந்தம் கிறிஸ்துவின் உண்மை உள்ள சேவகனும் ஊழியக்காரனுமாய் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாக இப்படி சிலுவை அடையாளத்தை வரைந்தோம். ஆமென். இந்த குழந்தையை நீ ஏற்று கொள்ளும் கர்த்தாவே. இவருக்கு பெயரிடுங்கள். ஜேசன் ஜோஸ். பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே உனக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன். ஆமேன். இந்த பிள்ளையை கிறிஸ்தின் மந்தையாகி திருச்சபையில் சேர்த்து கொண்டு இவன் மேல் சிலுவை அடையாளத்தை வரைகிறோம். சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தை இந்த அன்பு மகன் அறிக்கையிட வெட்கப்படாமல் ஒரு கொடியின் கீழ் பாவத்திற்கு உலகத்திற்கும் பிசாசுக்கு விரோதமாய் தைரியமாய் போர் செய்து ஜீவகால பரியந்தம் கிறிஸ்துவின் உண்மை உள்ள சேவகனும் ஊழியக்காரனுமாய் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாக இப்படி சிலுவை அடையாளத்தை வரைந்தோம். ஆமென். இந்த குழந்தையை நீ ஏற்று கொள்ளும் கர்த்தாவே. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் தகப்பனே, அன்பு பிள்ளைகளுக்கு நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அருமையான பிள்ளைகள் எல்லா இன்பத்தையும் பெற்று மகிழ நீங்கள் துணை செய்யுங்க. தோத்திர காணிக்கை படைக்கும் பொழுது ஒரு புது பலனையும் கிருபைகளையும் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து மகிமைப்படுத்தும். இந்த பண்டிகை நாளிலே இப்படிப்பட்ட வெளியேற பெற்ற ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்து உம்முடைய அவயமாக, உம்முடைய பிள்ளையாக, பரலோக ராஜ்யத்திற்கு சுதந்திரவாளியாக, திருச்சபையின் அங்கத்தினராக நீர் கொடுத்த நல்ல சிலாக்கியத்தை மகிழ்கிறோம். தொடர்ந்து பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே. ஆமென். உட்காருவோம். நிருப பகுதி வாசிக்க கேட்போம். தோத்திர காணிக்கை படைக்கும் பொழுது நீங்கள் முன்னே வந்து தோத்திர காணிக்கைகளை படைக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நிருப வாக்கியத்திற்கு பதிலாக வாசிக்கப்பட வேண்டிய பழைய ஏற்பாட்டு பாடம் சங்கீத புத்தகம் 41ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள். சங்கீதம் 41:1 முதல். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானாயிருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர்.
கர்த்தாவே, என்மேல் இரக்கமாயிரும். உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான். அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்து கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். என் பகைஞர் எல்லாரும் என்மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாய் இருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது. படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான். கர்த்தாவே, நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரிக்கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதையாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆமேன், ஆமேன். வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட பாடம் வாசித்தாயிற்று. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியத்திற்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல் 37ஆம் வசனம் வரை. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல். ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள். மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள். மரமானது அதன் கனியினால் அறியப்படும். விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாயிருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார் என்பது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. நாம் யாவரும் நின்ற வண்ணமாக நம்முடைய நிசையா விசுவாச பிரமாணத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வல்லமுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை சுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை சுவாசிக்கிறேன். அவர் சகல உலகம் உண்டாருக்கு முன்னே தமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தை உண்டாக்கினவர், மனிதராகி நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரலோகத்தில் இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னியாய் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்தி பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டான். வேத வாக்கில்மன்றி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தான். பரலோகத்திற்கு ஏறி பிதான் வலது வாசல் வீற்றிருக்கிறான். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க மகிமையோடே திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறோருமாய் பிதாவிலும் குமாரில் என்று புறப்படுவருமாய்
பிதாவோடு குமாரனோடு கூட தொழுது தோத்தரிக்கப்படுவருமாய் தீர்க்கதரிசி மூலமா ஒரே தூரமாய் இருக்கிறேன். பரிசுத்த ஆவியை சுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை ஒன்றென்று சுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்பு நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் வறுமைக்குரிய ஜீவனம் என்று அவனுக்கு காத்திருக்கிறேன். ஆமென். உட்கார்வோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். பரிசுத்த இம்மானுவேல் ஆலயத்தின் 22வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகையை நாம் ஆசரித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வருகிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். தர்மையான வேளையிலும் இந்த ஞானஸ்நான ஆராதனை மற்றும் திருவிருந்து ஆராதனையிலே நம்மோடு கலந்து கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக அருள் திரு பி. சாமுவேல் ஜெபராஜ் ஐயா அவர்கள், பார்வதியாபுரம் செய்கிற தலைவர் ஐயா நம் மத்தியிலே வந்திருக்கிறார்கள். ஐயா நம் மத்தியிலே வந்திருப்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி. அல்லேலூயா. ஐயா அவர்களே, நம்முடைய சேகரத்தின் சார்பாக நாம் யாவரும் அவர்களை அன்போடு வாழ்த்தி நாம் வரவேற்போம். இந்த நாளிலும் ஐயா அவர்கள் நமக்கு இந்த திருவிருந்து ஆராதனையில் இறை செய்தி கொடுப்பார்கள். கருத்தோடு அவர் மூலமாக ஆண்டவர் நம் மத்தியில் என்ன பேச போகிறார் என்று சொல்லி தகுந்த ஆயத்தத்தோடு இருப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சில அறிவிப்புகள். மதியம் 2 மணிக்கு நமக்கு பிரதான பண்டிகை ஆராதனை நடைபெற இருக்கிறது. 1:30க்கு முதலாம் மணி, 2 மணிக்கு 2ஆம் மணி அடித்து ஆராதனை ஆரம்பமாகும். எனவே சபையின் பிள்ளைகள், நீங்கள் 1:30 மணிக்கெல்லாம் இந்த ஆலயத்துக்குள் வந்து நல்ல ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பண்டிகை ஆராதனையிலே அருள் திரு டி. பாஸ்கர் கனகராஜ் ஐயா, நம்முடைய திருமண்டலத்தின் குருத்துவ செயலர் ஐயா அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள். எனவே யாவரும் வந்து இந்த பண்டிகையின் ஆசீர்வாதத்தை பெற்று மகிழ உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பண்டிகை ஆராதனைக்கு வரும்பொழுது உற்சாகமான 7 பொருட்களை என்ன செய்யுங்க, கொண்டு வாருங்கள். உங்களுடைய மூத்த பிள்ளைகளை ஆண்டவருக்கென்று அர்ப்பணம் செய்யுங்கள். உங்களுடைய முதல் பலன்களை இந்த பண்டிகை ஆராதனைக்கு நீங்கள் கொண்டு வரும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளவு நாட்களாக நம்ம எப்படி ஆசரித்தோமோ இல்லையோ, இந்த வருடம் நீங்கள் விசேஷித்த வண்ணமாக நீங்கள் இதை என்ன செய்யணும், ஆராதிக்க வேண்டும். நேற்றைய தினத்திலும் சொன்னோம், திருவிருந்து ஆராதனை மூலமாக பண்டிகை ஆராதனைக்குள்ளே கடந்து செல்ல வேண்டும் என்று நாம் சொன்னோம். அநேகர் நீங்கள் கலந்து கொண்டு இருக்கிறீர்கள். இந்த வருடம் கலந்து கொள்ளாத பிள்ளைகள் அடுத்த வருடம் கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள். இதுதான் ஆசீர்வாதம். இதுதான் உங்களுக்கு சுகத்தை கொண்டு வரும். இதுதான் உங்களுக்கு நீடித்த நாட்களை கொண்டு வரும். இதுதான் உங்களுக்கு மகிமையை கொண்டு வரும். இதுதான் உங்களுக்கு சம்பூரணத்தை கொண்டு வரும். இதுதான் உங்களுக்கு நல்ல செழிப்பையும் உங்களுக்கு கொண்டு வரும். எனவே இந்த பண்டிகை ஆராதனையிலே ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். இறைவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இன்று இரவு 7:30 மணிக்கு இன்னிசையில் நற்செய்தி டாக்டர் J.R. ஐசக், டாக்டர் ஜாஃபி ஐசக் அவர்கள் வார்த்தையினால் விடுதலை ஊழியங்கள் தூத்துக்குடி வருகை தர இருக்கிறார்கள். அதிலும் நீங்கள் உற்சாகமாக கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளைய தினத்திலே நமக்கு குடும்ப கூடுகை நடைபெறும். காலை 9 மணிக்கு முதலாம் மணி, 9:30க்கு 2ஆம் மணி குடும்ப கூடுகையாக நடைபெறும். சகோதரர் J.J. குருசிங் ஐயா அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் குடும்பமாக வந்து நமக்கு அறிவிக்க இருக்கிறார்கள். அதிலும் நீங்கள் உற்சாகமாக கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து பிள்ளைகளும், குடும்பத்தின் பிள்ளைகள் அனைவரும் அதிலே கலந்து கொள்ளுங்கள். ஆயத்தத்தோடு வாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பான். மதியம் 1 மணிக்கு நமக்கு ஐக்கிய விருந்து நடைபெறும். அதிலும் நீங்கள் யாவரும் உற்சாகமாக கலந்து கொள்ளுங்கள். நாளை இரவு 7:30 மணிக்கு கலை நிகழ்ச்சி நடைபெறும், ஆர்கெஸ்ட்ரா. அதிலும் நீங்கள் உற்சாகமாக கலந்து கொண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று மகிழ உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் ஒரு சில ஆலோசனைகள். இந்த பண்டிகை நாட்களிலே நல்ல பொருத்தனைகளை செய்யுங்கள். அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான ஒன்று, பொருத்தனையோடு கடந்து வாருங்கள். பண்டிகை ஆராதனையிலே முதலாம் மணி அடித்தவுடன் பாடகர் குழுவினர் வந்து என்ன செய்ய வேண்டும், பாடலை பாட வேண்டும். எனவே 1ஆம் மணி அடிக்கும் பொழுதே, அடித்து முடித்தவுடன் நீங்கள் பாடலை பாட
பிரதான பண்டிகை ஆராதனைக்குள்ளாக கடந்து வந்து நீங்கள் ஆயத்தங்களை செய்யும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் பண்டிகை ஆராதனையிலும் அநேக பொருத்தனைகளோடு இறைவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நீங்கள் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து நம்மை மகிமைப்படுத்துவாராக. ஆமேன். செய்திக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் எழுந்திருந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 361 பாடலை பாடுவோம். எண்ணில் 100 வாயின் ஆகும். கீதங்களும் கீர்த்தனைகளும் 361 பாடல். ஜெபிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். அன்பானவர்களே, நாம் தயவுசெய்து அமர்ந்து கொள்வோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற திருநாமத்தினாலே இந்த அருமையான ஆலய பிரதிஷ்டை பண்டிகையிலே உடைய ஆலயத்திற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த இம்மானுவேல் ஆலயத்தை கர்த்தர் இந்த பகுதியிலே உங்களுக்கு என்று சொல்லி ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அந்த தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். என்னை அன்போடு கூட அழைத்த கரிசல் சேகர குருவானவர், உங்களுடைய சேகர தலைவர் அருமையான ரெவரன் ஆரோன் துரைராஜ் ஐயா அவர்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பார்வதியாபுரம் சேகரத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் அன்பான வாழ்த்துரை கூறிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்ல ஒரு சேகர தலைவர் ஐயாவை உங்களுக்கு ஒரு குருவானவரை தந்திருக்கிறார்.
அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அதை மாத்திரமல்ல, உங்களுடைய சபை ஊழியர் அவர்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பான வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, கரிசல் சேகரத்திலே பணிபுரிந்து வருகிற சபை ஊழியர்கள் இருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். அது மாத்திரமல்ல, வேதாகம பெண்மணியாக இருக்கிற அருமையான தாயாரையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சபையில் வந்திருக்கிற மூப்பர்கள், இன்னும் சிறுபிள்ளைகள், வாலிபர்கள், பெரியோர்கள் ஒரேயும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். 2013ஆம் வருடம் 14ஆம் வருடம் கரிசல் சேகரத்திலே பணிபுரியும் பொழுதும் உங்களுடைய ஆலயத்துக்கு என்ன செய்திருக்கிறேன், வந்திருக்கிறேன். அதன் பிற்பாடு 8-9 வருடங்கள் கழித்து என்ன செய்திருக்கிறேன், இந்த சபைக்கு நாம் வருவதற்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், கிருபை செய்திருக்கிறார். அப்பொழுது நான் திருமண்டல சபை ஊழியராக கரிசல் சேகரத்தில் என்ன செய்தேன், பணிபுரிந்தேன். அப்பொழுது கீழே சடைமான்குளத்தில் என்ன செய்தேன், இருந்தேன். அப்பொழுதும் உடைய ஆலயத்திற்கு என்ன செய்வது உண்டு, வருவது உண்டு. போதவர்களோடு கூட கம்யூனியன் சர்வீஸுக்கு என்ன செய்வேன், வருவேன். ஆகவே கர்த்தர் உங்களுக்கு ஆண்டவர் இந்த ஆலயத்தின் மேல் எனக்கும் என்ன செய்கிறதுக்கு ஒரு பங்கு இருக்கிறது. அப்படி தானே முன்னாடியே வந்து இந்த ஆலயத்தில் கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்திருக்கிறேன், பகிர்ந்து கொடுத்திருக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் கர்த்தர் தம்முடைய சித்தப்படி இந்த இடத்துல என்ன செய்தார், அழைத்து வந்தார். ஆகவே ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. சத்தமாக சொல்ல அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? பண்டிகைகளுடைய மகிழ்ச்சி உங்களுடைய உள்ளத்தில் என்ன செய்யணும், எப்பொழுதும் இருக்கணும். ஆண்டவர் அந்த கிருபையை இந்த பண்டிகை நாளில், இந்த நாளிலிருந்து உங்களுக்கு என்ன செய்வார், தொடர்ந்து தருவார். மதிய நேரத்தில் ஆலய பிரதிஷ்டை பண்டிகை, இன்னும் பண்டிகை நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாட இருக்கிறீங்க. கர்த்தருடைய கிருபையின் கரம் வழிநடத்துவதாக. சற்று நேரம் சிந்திக்கும்படியாய் சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் சத்தமாய் வாசிக்கலாம். சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். இந்த வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, இந்த நாளிலும் கர்த்தருடைய செய்திக்கு ஆயத்தமாக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு, நம்முடைய கூப்பிடுதலை கேட்கும் தேவன், நம்முடைய சத்தத்தை கேட்கின்ற தேவன் என்று சொல்லிய தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய தேவன் பரலோகத்தின் ராஜாதி ராஜா நம்முடைய சத்தங்களை என்ன செய்கிறார், கேட்கிறவராக இருக்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம். நம்முடைய சத்தத்தை கேட்கிற தேவன் அவர் என்பதை வேதவசனம் பல வாக்கியங்களில் என்ன செய்கிறது, சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். நம்முடைய சத்தத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, அதற்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் ஒரு அதிகாரம் முழுவதும் என்ன செய்கிறோம், நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய சத்தம் எப்பேற்பட்டது என்பதை என்ன செய்கிறது, வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கும், பெண் மான்களை ஈனச் செய்யும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய சத்தம் பள்ளத்து ஆக்குகள் எங்கும் என்ன செய்கிறது, தொனிக்கிறது. அது எல்லா இடத்திலும் என்ன செய்கிறது, துணிக்கிறது என்பதை வேதவசனம் சொல்லுகிறது. அன்பிற்குரியவர்களே, யோனாவின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளும் பொழுது, அதில் முதல் 3 வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய தாசனாகிய யோனா கூட என்ன செய்கிறார், அவர் ஜெபிக்கிறார். எங்கிருந்து ஜெபிக்கிறார், எங்கிருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார் என்பதை நீங்கள் வேதாகமத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அந்த வசனம் வாசிக்கலாம். யோனா 2ஆம் அதிகாரம் வாசிங்க. போதும் பாருங்க, அவர் எங்கேருந்து கூக்குரலிட்டாரா, பாதாளத்தின் வயிற்றிலிருந்து. அங்கே சொல்லும் பொழுது, ஆண்டவரை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். ஒரு பாதாளமான இடம், பாதாளத்தின் வயிற்றிலிருந்து, மீனின் வயிற்றிலிருந்து, ஆழமான இடத்திலிருந்து கர்த்தரை நோக்கி நான் என்ன செய்கிறேன், கூப்பிடுகிறேன். அவர் சத்தத்தை கேட்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோனாவினுடைய ஒரு நம்பிக்கை, ஒருவேளை அவர் வழி மாறி என்ன செய்தார், போய்விட்டார். ஆனாலும் அவருடைய உள்ளத்திற்குள் ஒரு விசுவாசம் இருந்தது. என்ன விசுவாசம்? அதன் பிற்பாடு தொடர்ந்து வருகின்ற 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். பாருங்க, நான் தள்ளப்பட்டேன், ஆனாலும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்று சொல்லுகிறார். அவருக்குள் இருந்த விசுவாசம். ஒருவேளை நான் வழி மாறி போனாலும் கர்த்தருடைய ஆலயத்தை நோக்கி நான் என்ன செய்வேன், நோக்குவேன் என்பது
அவருடைய நம்பிக்கையாய் என்ன செய்தது இருந்ததை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, பெரிய நெருக்கத்தில் யோனா இருந்தாலும் இக்கட்டான நிலைமையில் அந்த பாதாளத்தின் வயிற்றிலிருந்து, மீனின் வயிற்றிலிருந்து கூப்பிட்டாலும் அவருக்கு தெரியும் கர்த்தர் தன்னுடைய சத்தத்தை கேட்கிறவர். கர்த்தர் தம்முடைய ஆலயத்தில் என்ன செய்திருக்கிறார், வீற்றிருக்கிறார் என்பதை யோனா என்ன செய்தான், அறிந்திருந்தான். இன்றைக்கு ஆலய பிரதிஷ்டை பண்டிகை கொண்டாட இருக்கிறோம். மதிய வேளையில் ஆண்டவர் தம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார். ஆலயத்திலிருந்து தன்னுடைய சத்தத்தை அவர் கேட்கிறவராய் இருக்கிறார். வழிமாறி போனாலும் கர்த்தர் நம்முடைய சத்தத்தை அவர் கேட்கிறவர். பிரியமானவர்களே, சாலமோன் சொல்லும் பொழுது கூட சொல்லுகிறாரு, விலையேற பெற்ற வெள்ளி பொன் எல்லாவற்றை கொண்டு நம்ம ஆலயத்தை என்ன செய்யலாம், நேர்த்தியாக செய்யலாம். இன்றைக்கி நம்ம ஆலயத்தை, சில ஆலயங்களை பார்க்கும் பொழுது அதிகமான பணத்தை கொடுத்து செலவழித்து என்ன செய்வார்கள், ஆலயத்தை கட்டுவாங்க. மிக உன்னதமாக இருக்கும் அந்த ஆலயம். எத்தனை ரூபாய்க்கு கட்டினீங்க, எவ்வளோ ரூபாய் இந்த ஆலயம் கட்ட ஆச்சுது அப்படின்னா கோடிக்கணக்கான ரூபாயை சில பேர் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ஆலயம், கோபுரம், இன்னும் ஆலயத்திற்குள்ளாக மர வேலைப்பாடுகள், மிக அருமையாய் சில ஆலயங்கள் இருப்பது உண்டு. அன்பானவர்களே, இங்கே சாலமோன் தன்னுடைய வாழ்விலே அறிந்திருந்தார். ஆலயத்தை மிக நேர்த்தியாக அவர் என்ன செய்கிறார், கட்டுகிறார். ஆனால் சொல்லுகிறப்படுகிறது 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளும் பொழுது, நான் எப்பேற்பட்ட ஆலயத்தை கட்டினாலும், எவ்வளவு விலை மதிக்க ஆலயத்தை கட்டினாலும் அந்த இடத்துல சத்தத்தை கேட்கின்ற தேவன் இருக்க வேண்டும். ஆகவே தான் சொல்கிறாரு 7ஆம் அதிகாரம் 15ஆம் 16ஆம் வசனம் வாசிங்க. இங்கே நான் பார்க்கிறோம், கர்த்தர் அந்த இடத்துல சத்தத்தை கேட்கின்ற கர்த்தர், என் கூப்பிடுதலை கேட்டு எனக்கு பதில் கொடுக்கிற கர்த்தர் இங்கே இருக்கிறார். என் கண்களும் என் இருதயமும் எந்நாளும் என்ன செய்யும், ஆலயத்தில் இருக்கும் என்பதை ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ கர்த்தருடைய சத்தத்தை குறித்து பார்த்தோம். மீனின் வயிற்றிலிருந்து யோனா கூப்பிடுகிறாரு. ஒரு பாதாளத்தின் இடத்தில் இருந்தாலும் கர்த்தனுடைய சத்தத்தை கேட்கிறாரு. சாலமோன் சொல்லும் பொழுது எவ்வளோ பெரிய மகிமையான ஆலயமாக இருந்தாலும் இந்த ஆலயத்தில் சத்தத்தை கேட்கிற கர்த்தர் இருக்கிறார். ஆண்டவருடைய எந்நாளும் என்னுடைய இருதயமும் என் கண்களும் இந்த இடத்துல இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் நம்ம பார்க்கும் பொழுது அவர் என்ன சத்தத்தெல்லாம் கேட்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது பல குரலை சங்கீதக்காரன் சொல்லுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 6ஆம் சங்கீதத்தில் அவர் என்ன சத்தத்தை கேட்கிறார் பாருங்க. 6ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இங்கே நான் பார்க்கிறோம், சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தாவே என் அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அழுகையின் சத்தத்தை கேட்கிறார். இன்னும் நீங்கள் வேதாகமத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அவர் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 24ஆம் யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அங்கு ஒரு சத்தத்தை குறித்து நம்ம பார்க்கலாம், வாசிக்கலாம். இங்கே நாம் பார்க்கிறோம், கர்த்தர் அங்கே ஒரு பெருமூச்சின் சத்தம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக இருந்தார்கள், கஷ்டப்படுகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் கஷ்டங்கள் வரும்பொழுது, நெருக்கங்கள் வரும்பொழுது அப்படா அப்படின்னு என்ன செய்வோம், சொல்லுவோம், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு துன்பம் என்று சொல்லி பாடுகள், கஷ்டங்கள் மிகுதியாகும் பொழுது ஒரு பெருமூச்சு என்ன செய்வோம், விடுவோம். இங்கேயும் பெருமூச்சின் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். அது மாத்திரமல்ல, ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய சத்தம் அங்கே இரத்தத்தின் சத்தம் என்று சொல்லி என்ன செய்கிறது, சொல்லப்படுகிறது. 10ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 4:10. இங்கே நான் பார்க்கிறோம், இங்கே இரத்தத்தின் சத்தம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இரத்தத்தில் என்னது இருக்குது, உயிர் இருக்கிறது. அந்த இரத்தம் கூட என்ன செய்கிறது, அவனுடைய வாழ்வில் என்ன செய்கிறான். அங்கே காயின் ஆபேலுடைய சம்பவங்கள் நம்ம அனைவருக்கும் நன்றாக தெரியும். ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார், அங்கே கேட்கிறார், காயினிடத்தில் கேட்கிறார், உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து கூப்பிடுகிறது என்று சொன்னால். அவன் மரித்து போனான், ஆனாலும் அவனுடைய சத்தம் என்ன செய்கிறது, அங்கே கூப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ஆச்சரியமாக இருக்கிறது. இரத்தத்தின் சத்தம் கூப்பிடுமா என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளின் சத்தத்தை அவர்
கேட்கிறவராக இருக்கிறார். நம் ஒவ்வொருடைய சத்தத்தையும் அவர் கேட்கிறவராக இருக்கிறார். பல வேளையிலே நாம் தான் நினைச்சுக்கிறோம், புலம்புகிறோம், ஆண்டவரினுடைய சத்தத்தை கேட்பாரா? நான் ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபித்தேனே, ஆண்டுடைய சமூகத்தில் கண்ணீர் வடித்தேனே, இந்த விண்ணப்பங்களை ஆண்டுடைய சமூகத்தில் நான் வைத்தேனே, அவர் என்னுடைய சத்தத்தை கேட்கவில்லையே என்று சொல்லி நினைச்சுக்கிறோம், கலங்கி போகிறோம். அன்பிற்குரியவர்களே, கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய சத்தத்தை கேட்கிறார். நம் ஒவ்வொருடைய சத்தத்தையும் அவர் கேட்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் சோர்ந்து போகாமல் ஆண்டுடைய பாதத்தில் நம்ம ஜெபிக்கணும். இன்னும் ஆண்டுடைய சத்தம் என்ன சத்தம்லாம் கேட்கிறாரு? மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளும் பொழுது அதில் 36ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். பாருங்க, மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள். அப்போ ஆண்டவர் என்ன சத்தத்தெல்லாம் கேட்கிறாரு? அழுகையின் சத்தம், கூப்பிடுகிற சத்தத்தை கேட்கிறார், இரத்தத்தின் சத்தத்தை கேட்கிறாரு, வீணான வார்த்தைகளையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? கவனித்து கேட்கிறாரு. நம்ம நிறைய நேரத்தில் வீணான வார்த்தைகளை நினச்சிக்கிறோம், பேசுகிறோம், துணிகரமாக பேசுகிறோம். ஆண்டுடைய ஆலயத்தில் வந்து துணிகரமாக என்ன செய்கிறோம்? பேசுகிறோம். கமிட்டியை குறித்து பேசுகிறோம், போதகரை குறித்து என்ன செய்கிறோம்? குருவானவரை குறித்து என்ன செய்கிறோம்? பேசுகிறோம். பல வேளைகளிலும் நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆலயத்தில் மாத்திரமல்ல, வெளியிடத்தில் நின்று பேசுகிறோம், கடைகளில் நின்று பேசுவது, நம்முடைய தொழில் சாலைகளிலே வேலை செய்கின்ற இடத்துல நம்ம பேசுகிற சத்தத்தையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் கேட்கிறவராக இருக்கிறார். அப்போ வீணான வார்த்தையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? கவனித்து கேட்கிறார். நம்ம நினைக்கிறோம் ஆலயத்தில் உள்ள மாத்திரம்தான் கர்த்தர் என்னை என்ன செய்கிறார்? பார்க்கிறார், கேட்கிறார் என்று சொல்லி. அன்பானவர்களே, நம்முடைய நடவடிக்கைகள் ஒவ்வொன்றையும், நம்முடைய வாயின் வார்த்தைகள் ஒவ்வொன்றை குறித்தும் நாம் ஒரு நாள் என்ன செய்ய வேண்டும்? கணக்கு கொடுக்க வேண்டும். தேவையற்ற வார்த்தைகளை கூட நான் கணக்கில் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அன்பானவர்களே, ஆண்டவர் இப்பேற்பட்ட சத்தத்தை கேட்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். இவ்வளவு சத்தத்தை கேட்கிற தேவன் விசுவாசத்தோடு ஆண்டுடைய பாதத்தில் வாஞ்சையோடு விருப்பத்தோடு அவருடைய பாதத்தில் முழங்கால் படியிட்டு ஆயத்தமாகி தர்மியான காலை வெளியில் நற்கரணை ஆராதனை ஆண்டுடைய சமூகத்தில் வரட்டும், ஆண்டுடைய பாதத்தில் முழங்கால் படியிடட்டும், ஆண்டவரை நோக்கி கூப்பிடட்டும் என்று சொல்லி வாஞ்சியோடு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய சத்தத்தையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? நிச்சயமாய் கேட்கிறார். நம்ம ஒவ்வொருடைய சத்தத்தையும் நிச்சயமாய் கேட்கிறார். அவர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர், சத்தத்தை கேட்டு பதில் கொடுக்கிறவர், ஒரு அற்பமான ஒரு ஜந்துக்கும் பதில் கொடுக்கிற தேவன். நம்மை அவருடைய சரீரமாய், அவர் நம்முடைய தன்னையே என்ன செய்கிறார்? நம்மையே அவருடைய சரீரமாய் படைத்திருக்கிறார். அவரால் படைக்கப்பட்டிருக்கிற நாம் அவரால் என்ன செய்திருக்கிறார்? அவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்காக கூடாரத்துக்கு என்ன செய்தார்கள்? சென்றார்கள். கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்காக ஆலயத்துக்கு கடந்து சென்றதை நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேலின் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளும் பொழுது 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நம்ம பார்க்கலாம். அங்கே ஒரு ஜெபத்தை, ஒரு சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். வாசிங்க. இங்கே நான் பார்க்கிறோம், அன்னாளுடைய ஜெபத்தை குறித்து பார்க்கிறோம். அன்னாள் சத்தமிட்டு ஜெபிக்கிறாள். எங்கு போய் ஜெபிக்கிறாள்? ஆலயத்தில் போய் ஜெபிக்கிறாள். கர்த்தர் என்னுடைய சத்தத்தை ஆலயத்திலிருந்து கேட்பார், அவர் அங்கே இருக்கிறார் என்று சொல்லி ஆலயத்தில் போய் மனங்கசந்து என்ன செய்கிறாள்? அவள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கின்றதை பார்க்கிறோம். அவளுடைய ஜெபம் எவனமாக இருந்தது என்று சொன்னால் அதில் ஒரு அழமையான ஒரு வார்த்தை சொல்கிறது, என் சிறுமையை கண்ணோக்கி பாரும், என் சிறுமையை கண்ணோக்கி பாரும். ஒருவேளை சிறுமை என்று சொல்லி சொல்லும் பொழுது உதவியற்ற ஒரு நிலைமை என்று சொல்லி என்ன செய்யலாம்? சொல்லலாம். சிறுமைப்பட்டவன் யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது உதவி அற்றவர்கள். அன்னாளுக்கு கணவர் இருந்தார், அன்னாளுக்கு கூட என்ன செய்தார்கள்? உறவினர்கள் எல்லாரும், அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாரும் இருந்தார்கள். ஆனாலும் அவள் ஜெபிக்கிறாள், ஆண்டவரே எனக்கு குழந்தை இல்லை, நான் எல்லாராலும் தனித்து விடப்பட்டிருக்கிறேன், எல்லாராலும் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? ஒதுக்கப்பட்டிருக்கிறேன். அவள் பண்டிகைக்கு வரும்பொழுதெல்லாம் துக்க முகமாய் என்ன செய்தாள்? இருந்தாள் என்பதை வேதவசனம் சொல்லுகிறது. ஆனாலும் அவள் கலங்கி போகாமல் ஆண்டுடைய சமூகத்தில் இருதயம் உடைந்து போன நிலைமையில் என்ன செய்கிறாள்? அவள் ஜெபிக்கின்றதை குறித்து பார்க்கிறோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிங்க. பாருங்க, இந்த பிள்ளைக்காக நான்
விண்ணப்பம் பண்ணினேன், ஆண்டுடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணினேன், கர்த்தர் என்னுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை அவர் கேட்டார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், சிறுமைப்பட்டவருடைய ஜெபத்தை அவர் அலட்சியம் பண்ண மாட்டார், அவர் புறக்கணிக்கவே ஒரு நாளும் மாட்டார். பிரியமார்களே, இன்றைக்கு சமுதாயத்திலே சிறுமைப்பட்டவருடைய பேச்சு புறக்கணிக்கப்படுகிறது. இன்றைக்கு நாம் திருச்சபையிலும் பல வழியில் நினச்சிக்கிறோம், சில திருச்சபைகளில் நினச்சிக்கிறோம், கஷ்டப்படுகிற மக்கள், வறுமையில் இருக்கிற மக்கள், அவருடைய பேச்சு எடுபடாமல் போயிடுது. இவன்கிட்ட போய் நம்ம என்ன பேசணும்? நம்முடைய உறவினர்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா ஒருவேளை அவர்கள் குறைவான வேலை செய்யலாம், ஒருவேளை கஷ்டப்பட்ட வேலை செய்யலாம், அவர்களுடைய பேச்சை நம்ம நினச்சிக்கிறோம், கேட்காம நினச்சிக்கிறோம். பல வெளியில் இருப்பது உண்டு. உறவர்களுக்கு இடையிலே அவளுக்கு தான் ஒன்றுமே இல்லையே, வீடு இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு நிலம் இருக்காது, சரியான வேலை இல்லை, அவங்களுடைய பேச்சை நம்ம எதுக்கு கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறோம். பல வெளியில் சொல்லுகிறோம். அன்பானவர்களே, வேதவசனம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவருடைய ஜெபத்தை அவர் புறக்கணியாத தேவன். 9ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் வாசிங்க. பாருங்க, சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதலை அவர் மறவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய ஊழிய நாட்களில் நம்ம பார்க்கும் பொழுது சிறுமைப்பட்டவருடைய ஜெபத்தை என்ன செய்தார்? கர்த்தர் கேட்கிறார். ஆனால் இங்கே சீஷர்கள் என்ன செய்தார்கள்? பல பேரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சம்பவத்தில் வந்தாங்க, நிறைய பேர் வந்தாங்க. 100க்கு அதிபதி வந்தார். 100க்கு அதிபதியெல்லாம் என்ன செய்தார்? ஆண்டவரிடத்தில் வந்து என்ன செய்தார்? பார்க்க அனுமதித்தார்கள். ஆனால் சீஷர்கள் ஒரு இடத்துல அதட்டுனாங்க. எந்த இடத்துல அதட்டுனாங்க? ஒரு என்னச்சுகிறான், தர்மம் எடுக்கிறவன், ஒரு பிச்சைக்காரன் ரோட்டு ஓரத்தில் நின்று என்னச்சுகிறான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போகிறார் என்று சொல்லும் பொழுது அவன் என்னச்சுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், முன்னில் ரொம்ப சத்தம் போட்டு கூப்பிடுறான். ஆனாலும் சீஷர்கள் அங்கே இருக்கிறவர்கள் எல்லாரும் என்னச்சுகிறார்கள், அதட்டுகிறார்கள். அதுக்கு முன்பதாக ஏராளமான பேர் என்னச்சுதாங்க, ஏசப்பட்ட வர்றாங்க. எல்லாரும் என்ன செய்தார்? ஆண்டவர் அன்போடு கூட அரவணைக்கிறார், அன்போடு கேட்கிறார், அன்போடு எல்லா இடத்திலும் வேதாகமத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அநேக இடங்களிலே வந்தவர்கள் எல்லாருக்கும் என்ன செய்கிறார்? எல்லாரையும் சீஷர்கள் அனுமதிக்கிறார்கள். இங்கே சிறுமைப்பட்ட நிலைமையில் இருக்கிற அந்த தர்மம் எடுக்கின்ற அவனுடைய வாழ்விலே அதட்டுகிறதை என்ன செய்கிறோம்? நாம் பார்க்கிறோம் பிரியமாகவே. ஆனால் அவனுடைய வேலையே என்னது தான்? காலை முதல் மாலை வரை என்ன செய்தான்? அவனுடைய வேலை ஒரு தர்மம் எடுக்கின்ற ஒரு வேலை தான் பிரியமாகவே. ஆனாலும் அவனுடைய கூப்பிடுதலையும் கர்த்தர் என்ன செய்தார்? கேட்டார், நின்றார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? பார்வை அடைய வேண்டும் என்று சொன்னான். கர்த்தர் என்ன செய்தார்? பார்வையை கொடுத்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 72ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 72:12 வாசிக்கலாம். பாருங்க, கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனை கர்த்தர் விடுவிப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட்டாலும் கர்த்தர் அவருடைய ஜெபத்தை தள்ளாதவர் என்று சொல்லலாம். இந்த உலகத்திலே எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை, எனக்கு இந்த கஷ்டம் வந்திருக்கிறது, இந்த பிரச்சனை இருக்கிறது, எனக்கு யார் உதவி செய்வார் என்று சொல்லி இருக்கலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் அதே போல தான் யாரும் அவளுக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை. ஆனாலும் கர்த்தரை நோக்கி அவள் என்ன செய்தாள்? பார்த்தால் கர்த்தருடைய சமூகத்திலே உதவியற்ற நிலைமையில் இருந்தவர்கள் எல்லாரும் கர்த்தர் என்ன செய்தார்? சுகத்தை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி என்ன செய்கிறோம்? நாம் பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய சமூகத்திலே அநேகர் வந்து சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை தேடி சென்று என்ன செய்தார்? சுகத்தை கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். வேதாகமத்தில் நம்ம பார்க்கும் பொழுது 38 வருஷமாக என்ன செய்கிறான்? அங்கே படுத்திருந்த ஒருவனை குறித்து வேதாவசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே கடந்து சென்ற இடம் அது மாத்திரம்தான். அந்த இடத்துல கடந்து சென்று என்ன செய்தான்? சுகத்தை அவன் ஜெபித்தானா ஜெபிக்கவில்லையா என்று சொல்லி தெரியாது. ஆனாலும் ஆண்டவர் அந்த இடத்திற்கு என்ன செய்தார்? கடந்து செல்கிறார். நம்மிடத்தில் கேட்கிறார், நீ சுகம் பெற விரும்புகிறாய் என்று சொல்லி கேட்கும் பொழுது அவன் சொல்கிறான், ஆண்டவரே 38 வருஷமாக இருக்கிற இந்த இடத்துல என்ன செய்யலை, யாருமே எனக்கு உதவி செய்ய இல்லை என்று சொல்லுகிறான். நன்றாக நம்ம சிந்தித்து பார்க்கும் பொழுது ஒரு நாள் 2 நாள் இல்லை, 38 வருஷம் அந்த இடத்துல இருக்கிறான். ஒருவேளை பக்கத்தில் இருக்கிறவங்க இறக்கப்பட்டு என்ன செய்திருக்கலாம், அவனை கூட்டிக் கொண்டு என்ன செய்திருக்கலாம். ரொம்ப வருஷமாக இருக்கிறான். சரி, அந்த தூதன் கலக்கும் பொழுது நம்ம எவ்வளோ வருஷமாக இருக்கிறோம், நம்மோடு கூட இருக்கிறானே, இவனுக்கு ஒரு உதவி செய்வோம் என்று சொல்லி மற்றவர்கள் கூட அவனுக்கு என்ன செய்யவில்லை, உதவி செய்யவில்லை. அவனோடு இருந்தவர்கள் ஒருவேளை பலவீனமாக இருந்தவங்க எல்லாரும் அந்த இடத்துல இருந்தாங்க. ஆனால் யார் கூட என்ன செய்யலை, உதவி செய்ய இயலாதவனாய் இருந்தான். கர்த்தர் அப்பேற்பட்டவர்களை தேடி என்ன செய்தார்? கடந்து சென்றார். அவரே சென்று அங்கே என்ன செய்தார்? அவனுக்கு சுகத்தை கொடுத்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, சிறுமையானவர்களை தேடி கர்த்தர் என்ன செய்கிறார்?
செல்லுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்வில் கர்த்தர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, சிறுமைப்பட்டவருடைய ஜெபத்தை அவர் தள்ளாதவர். இந்த ஆலயத்தில் நம்ம ஜெபிக்கிறோம். இந்த ஆலயத்தில் நம்ம இருந்த நிலைமையை சற்று யோசித்து பார்ப்போம். கடந்து வந்த பாதைகளில் எவ்வளோ நெருக்கமான பாதைகள். நம்முடைய குடும்பம், நம்முடைய பெற்றோர், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய படிப்பு, நம்முடைய உயர்வு எல்லாவற்றையும் யோசித்து பார்ப்போம். எவ்வளவு சிறுமையாக இருந்தோம், எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தோம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு என்ன செய்திருக்கிறார்? படிப்படியாய் உயர்த்தி நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதற்கு காரணம் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த ஆலயத்தில் நம்ம செய்த ஜெபங்கள், இந்த ஆலயத்தில் நம்ம செய்த விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்தார்? அவர் கேட்டார். கேட்டு நமக்கு பதில் கொடுக்கிறவராய் இருந்தார். பிரியமானவர்களே, 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4:16 வாசிங்க. இங்கே 2 தீமோத்தேயு 4:16 பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு யாரும் உதவி செய்வதற்கு ஒருவன் கூட என்ன செய்யவில்லை, இல்லை. ஆனால் அவருடைய விசுவாச நம்பிக்கை இருந்தது. இந்த இடத்துல நான் தனித்து நின்றேன், தனித்து விடப்பட்டவனாய் இருக்கிறேன், யாருமே உதவி செய்ய வரவில்லை. ஆனால் கர்த்தரின் பக்கத்தில் இருக்கிறார் என்று சொல்லி என்ன செய்கிறார்? சொல்லுகிறதை என்ன செய்கிறோம்? நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அன்பானவர்களே, சிறுமைப்பட்ட இடத்திலே கர்த்தர் உதவி செய்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவருடைய வாழ்வில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? வாசிக்கலாம். யோசேப்புடைய வாழ்வில் அவர் சிறுமைப்பட்ட தேசத்தில், ஒருவேளை நான் சிறுமைப்பட்ட இடத்துல, நான் கஷ்டப்பட்ட இடத்துல, யாருமே உதவி செய்வதற்கு அற்றுப்போன இடத்துல கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஆகவே நினைத்து அவருடைய இளைய மகனுக்கு என்ன செய்கிறார்? எப்ராஹிம் என்று சொல்லி பெயரை இடுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, என்ன தேசத்துக்கு அவர் கடந்து சென்றார்? சிறுமைப்பட்ட தேசம். யாரும் எனக்கு உதவி செய்யலை. சகோதரர்களால் குழிக்குள் என்ன செய்தான்? தூக்கி விடப்பட்டான். அது மாத்திரமல்ல, சிறைச்சாலையிலே அடிமையாய் அவன் கொண்டு போகப்பட்டான். அந்த சிறைச்சாலையில் என்ன செய்கிறான்? சிறைச்சாலையில் அநியாயமான குற்றம் சாட்டப்பட்டு என்ன செய்கிறான்? கொண்டு போகப்படுகிறான். ஆனாலும் அந்த இடத்திலும் கர்த்தரை பற்றி பிடித்து கொண்டான். அங்கே இருக்கின்ற அவரிடத்தில் உதவி கேட்கிறான். அந்த உதவியும் கிடைக்கவில்லை. அதன் பிற்பாடு என்ன செய்கிறார்? கர்த்தருடைய கிருபையினாலே அவர் என்ன செய்கிறார்? அங்கே வெளியே வருகிறார். வந்த பிற்பாடு அங்கே உயர் நிலைமையை அடைகிறதை நான் பார்க்கிறோம். அதே தேசத்தில் உயர்நிலைமை அடைகிறான். நம்முடைய சகோதரிகள் திரும்ப வரும் பொழுதும் பஞ்ச காலத்தில் கர்த்தர் முன்பதாகவே என்ன செய்தார்? என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து விட்டார் என்று சொல்லியே சொல்லுகிறான். சகோதரிடத்தில் பகையை காண்பிக்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவருடைய வாழ்க்கையில் சிறுமைப்பட்ட தேசத்திலே கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், உயர்த்தினார் என்று சொல்லி அங்கே உதவி செய்த யாரும் இல்லாத இடத்திலே கர்த்தர் மாத்திரம் என்னை மறக்கவில்லை என்று சொல்லி என்ன செய்கிறார்? என்னை சிறுமைப்பட்ட தேசத்திலே பலுகி பெருக பண்ணினார் என்று சொல்லி அவருடைய மகனுக்கு பெயர் வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அன்பிற்குரியவர்களே, நாம் வருகின்ற பாதைகள் உலக பிரகாரமான வாழ்விலே கடினமான பாதையில் வரலாம். சங்கீதம் 41ஆம் சங்கீதத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது பலரால் நம்ம வெறுத்து ஒதுக்கப்படலாம். 41ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் வாசிங்க. பாருங்க, இந்த வசனத்தில் 41:9 யார் என் மேலே தன் கொதிக்காலை தூக்கினான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது என்னோடு இருந்தவர்கள், என்னோடு அப்பம் புசித்தவர்கள், என்னோடு கூட பேசினவர்கள் தான் நினைச்சிதார்கள், எனக்கு விரோதமாய் வந்தார்கள். ஆனாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எனக்கு விரோதமாய் எழும்பினவர்களையும் கர்த்தர் என்ன செய்வார்? மாற்றுவார் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்? விசுவாசத்தோடு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ஒருவேளை தாவீதுடைய வாழ்விலே பல நெருக்கங்கள், பல கஷ்டங்கள். கோலியாத்தை எதிர்கொண்டு வென்றவர். அங்கே சிங்கங்களையும் கரடிகளையும் என்ன செய்தார்? அங்கே சிங்கத்தை கிழித்தெறிந்தவர், கரடியை என்ன செய்தார்? துரட்டி அடித்தவர், எதிரிகளை துரத்தி அடித்தவர். ஆனாலும் சில வேளையிலே உடைக்கப்பட்ட உள்ளம் அவருக்கு இருந்தது. அப்பொழுது உடைக்கப்பட்ட நேரத்தில் தான் அந்த வசனத்தை சொல்கிறாரு, என் சிநேகிதன் எல்லா காரியத்திலும் ஜெயத்தை பெற்றுக்கொண்டவன். கோலியாத்தை எதிர்த்தவர் ஒரு இடத்துல சோர்ந்து போகிறார். சோர்ந்து போகின்ற வேளை, இருதயம் உடைக்கப்பட்ட வேளை, நண்பர்களினால், தன்னுடைய உறவினர்களினால், தன்னுடைய மகனினாலே அவர் என்ன செய்யப்பட்டார்? பகிக்கப்பட்டதையும் என்ன செய்கிறோம்? 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் என்ன செய்கிறோம்? நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அன்பிற்குரியவர்களே, நமக்கு விரோதமாய் பல வழிகளில் வரலாம். சத்தத்தை கேட்கிற தேவன்
நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு விரோதமாய் நெருக்கத்தை கொண்டு வரலாம், கஷ்டங்களை கொண்டு வருகிற மனிதர்கள் இருக்கலாம். பிரியமானவர்களே, சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதத்திலே 39 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது பாருங்க, நான் அஞ்சிய நிந்தையை எனக்கு விலக்கியருளும் என்று சொல்லி விசுவாச நிச்சயத்தோடு முன்னேறி செல்கிறதை என்ன செய்கிறோம், நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 1 சாமுவேல் 17 அதிகாரத்தில் நீங்கள் திருப்பிக் கொள்ளும் பொழுது அங்கே கோலியாத்துடைய சம்பவத்தை பார்க்கும் பொழுது நிந்தையான வார்த்தைகள், நிந்தையான பேச்சுக்கள் ஒரு கலக்கத்தை அவனுடைய உள்ளத்திலே கொண்டு வந்ததை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் நம்ம ஜெபிக்கும் பொழுது சில வேளையில் சோர்ந்து போகிறோம். ஆண்டவரினுடைய சத்தத்தை கேட்குறாரா? இந்த நிந்தையான வார்த்தைகள் தான் என் மேலே என்ன செய்கிறது வருகிறது. இந்த மனிதர்கள் என் மேலே பேசுகிற வார்த்தைகள் பலவாறு பேசுகிறாங்க. ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம், ஜெபிக்கிறோம். பல வழியில் குழம்பி போகிறோம். ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது எல்லா வார்த்தைகளினால, ஒருவேளை கோலியாத் என்ன செய்கிறான், வார்த்தைகளினாலே என்ன செய்கிறான், பேசுகிறான். வார்த்தைகளினாலே சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள் எல்லாரையும் சோர்வு பண்ண போகிறது. ஆனாலும் அவன் சொல்லுகிறான், நீ நிந்தித்த ஆண்டவருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன் என்று சொல்லி இங்கே தாவீது சொல்லுகிறதை என்ன செய்கிறோம், நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பட்டயம் அல்ல, பட்டயத்தை பார்த்து பயப்படலை மனிதர்கள். அன்றைக்கு இருந்த படை வீரர்கள் பட்டயத்தை பார்த்து பயப்படலை. ஒருவேளை கோலியாத்து உயரத்தை பார்த்து அதிகமாக பயப்படலை, அவனுடைய வார்த்தைகளை கண்டே பல வேளையில் பயந்து போனார்கள். இன்றைக்கு நம்மை பயப்படுத்துகிற வார்த்தைகள் பலவும் இருக்கலாம். ஒருவேளை மருத்துவர் நம்மை பார்த்து நினச்சிருக்கலாம், சொல்லியிருக்கலாம், இந்த கட்டி இருக்குது, இந்த வியாதி இருக்குது, இந்த பலவீனம் இருக்குது, அவ்வளோதான் என்று சொல்லி நினச்சிருக்கலாம், சொல்லியிருக்கலாம். நம்முடைய குடும்பத்தின் சூழ்நிலைகளிலே பல வார்த்தைகள் நம்ம நினச்சிருக்கலாம், கலக்கத்தை கொண்டு வந்திருக்கலாம். மதிய வேளையிலே பண்டிகையை நினைவூறுகிற நீங்கள் பண்டிகை நாளில் ஒரு பொருத்தனை நினச்சிங்க, பொருத்தனையோடு ஜெபிங்க. இந்த ஆலயத்தில், இந்த இடத்துல ஆண்டுடைய சமூகத்தில் வந்து பொருத்தனையோடு நான் என்ன செய்யணும், ஜெபிக்கணும். இந்த வருஷத்தில் நான் ஒரு பொருத்தனை பண்ணுறேன், அந்த பொருத்தனையை கர்த்தர் கேட்டு என்ன செய்வார், நிச்சயமாய் கர்த்தர் பதில் தருவார். இந்த இடத்துல கர்த்தருடைய கண்கள், கர்த்தருடைய இருதயம் என்ன செய்கிறது, இங்கே இருக்கிறது. தம்முடைய கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் பதில் கொடுக்கிற தேவன், கூப்பிடுகிற அனைவருக்கும் பதில் கொடுக்கிற தேவன். கர்த்தர் நம்முடைய சத்தத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை மத்தேயு 5 அதிகாரம் 11 வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது வாசிக்கலாம். பாருங்க, பொய்யான நிந்தையான வார்த்தைகளை நம்ம மேலே சொல்லலாம். பல காரியங்கள் சொன்னாலும் கர்த்தர் உதவியற்ற மனிதனுக்கு உதவி செய்வதற்கு வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆகவேதான் சங்கீதக்காரனாகிய தாவீது விசுவாசத்தோடு சொன்னார், எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். அவர் என்ன செய்கிறார், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். சத்தத்தை கேட்கிற தேவனுடைய சமூகத்தில் நம்ம வந்திருக்கிறோம் என்று சொல்லிய விசுவாச நிச்சயத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பண்டிகை நாளிலும் விசுவாசத்தோடு பொருத்தனைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் வைராக்கியமாய் பற்றி பிடித்துக் கொள்வோம். அந்த தேவனுடைய சத்தத்தை கேட்டு அற்புதத்தை அதிசயத்தை செய்து வழிநடத்துவாராக. ஆமேன். இந்த வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்த ஐயா அவர்களுக்கு நான் நன்றிகளை சொல்வோம். கேட்ட சத்தியத்தின்படி நம்மை ஆண்டவரிடத்திலே நம்மை அர்ப்பணம் செய்வோம். தர்மையான வேளையிலும் நாம் யாவரும் எழுந்திருந்து நம்மை ஆண்டவரிடத்திலே அர்ப்பணம் செய்ய போகிறோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 196 பாடுவோம். தோத்திரம் செய்வேனே என்கிற பாடலை பாடும் பொழுது ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளைகள் முதலாவது வந்து தோத்திர காணிக்கைகளை படைக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்மையும் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணம் செய்வோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 196 பாடல். ரட்சகனை தோத்திரம் செய்வேனே
இந்த வண்ணமாக ஆண்டவரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். பரிசுத்த பிதாவே, உமது கிருபாசன தண்டையில் பிரவேசிப்பதற்கு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உமது அருமையான குமாரத்தினால் எங்களுக்கு உண்டு பண்ணினீரே. நாங்கள் அபாத்திரராயின் ஒரு மூலமாக மண்டை வருகிறோம். எங்களையும் இந்த காணிக்கைகளையும் உடைய நாம மகிமைக்காக அங்கீகரித்து போய்க்கும்படியாக தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஞான ஸ்நானம் பெற்ற பிள்ளைகள், ஞான பெற்றோர்கள் உம்முடைய பாதப்படியிலே வந்து அர்ப்பணித்தார்கள். தத்தோத்திர காணிக்கைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு பிள்ளைகளுக்கு எல்லா நன்மைகளையும் கொடுப்பீராக. பிரதான பண்டிகைக்கு ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்குள்ளாக இதை வெளியேற பெற்ற பந்தியிலே சேர வேண்டும் என்று சொல்லி உம்மோடு ஐக்கியமாகும்படி நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஒரு புதிய பலனை கொடுப்பீராக, ஒரு புதிய மகிமையை எங்களுக்கு தருவீராக. நாங்கள் யாவரும் எங்களையே அர்ப்பணிக்கிறோம். இந்த உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் உடவைகள் உமது கரத்தில் வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே. ஜெபம் பண்ண கிடவோம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமுள்ள நித்திய தேவனே, நாங்கள் இக்காலத்தில் விடத்தில் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறது. தகுதி நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவின் வழியாக இவ்வானங்களையும் பூமியையும் எல்லாவற்றையும் படைத்து மனுக்குலத்தை முது சாயலாக உண்டாக்கினீர். நாங்கள் பாவத்தில் விழுந்தபோது புது படைப்பின் முதல் பலனாக நீர் எங்களை மீட்டு கொண்டீர். Thank you.
பிதாவே, நீ பரிசுத்த, நீ தோத்தரிக்கப்பட்டவர், தேவரில் மனிதர் உருக்கமாய் அன்பு கூர்ந்து ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்து கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளவரை தந்துருளினரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை இன்றைக்கு நினைப்பட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும் அளவும் நாங்கள் இதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டருளினாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவுறும்படி செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு பாத்திரத்தையும் எடுத்து தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கை கூறிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று திருவிழம் பற்றினார். ஆதலால் பிதாவே, உமது குமாரனாக எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறு நிலையை கூர்ந்து உமது அடியார்களாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் வருகையை நோக்கினவர்களாக இதை செய்கிறோம். அவரில் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிறப்போம் கிறிஸ்துனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் ஒரு பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றிலும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிறேன் சர்வல்லமுள்ள பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. நமது இரட்சகராகிய கிறிஸ்து கற்பித்தபடி அவரில் நமக்கு அருளப்பட்ட தைரியத்துடைய சொல்லுவோமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, முடி சித்தம் பரமிடத்திலே செய்விடுவது போல பூமியிலே செய்விடுவதாக. அன்றெல்லாம் அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமென்று ரட்சித்துக்கள். ராஜ்யம் வல்லமை மைமையும் என்னென்றைக்கும் உடையகளே. ஆமேன். நம்முடைய அபாத்திர தன்மை உணர்ந்த பிள்ளைகளாக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆலய பிரதிஷ்டை நாளிலே இந்த வெளியேறப்பெற்ற திருப்பந்தியிலே கலந்து கொள்ள நாம் வந்திருக்கிறோம். இயேசுவே, என்னை பலப்படுத்தும் அப்பா, எனக்கு நல்ல ஒரு விடுதலையை தாரும். இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் உம்முடைய சரீரமாக இரத்தமாக அதை வாங்கி புசிக்கும் பொழுது ஒரு புதிய வல்லமை என்னை ஆளுகை செய்யவிட்டு
இந்த பண்டிகை நாளிலே ஒரு விடுதலையை தாரும், என் ஆத்மாவை பலப்படுத்தும் என்று நம்மை அர்ப்பணம் செய்வனமாக அமைதியாக இந்த பந்தியிலே சேர்வதற்கு ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்தும்படியாக ஒரு புதிய பலனை பெற்றுக்கொள்ளும் வண்ணமாக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தாழ்மையின் ஜெபத்தை மிகுந்த மனத்தாழ்மையோடு ஆண்டவரிடத்தில் எடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுநீதி நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் அளவற்ற இரக்கத்தை நம்பி சேருகிறோம். உம்முடைய மேலும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர்கள். ஆனாலும் தேவரில் எப்பொழுதும் இரக்கம் சிலச்சனமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, தர்மியான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் முளையாத சரீரத்தால் இரத்தத்தால் எங்கள் பாவமுள்ள சனாத்மாவும் சுத்தமாய் எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் ஒரு எங்களுக்குள்ளும் வாசமா கேட்டதுமாய் உடைய சரீரத்தை புசித்து தெய்வானம் எங்களுக்கு கிருபை செய்திருளோம். ஆமீன். நாம் பிற்கிறப்போம் கிறிஸ்துனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா?
ஜெபம் செய்வோம். கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமாகிய சாக்கிரமந்தை விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் அவருக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இம்மட்டுமாக நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி என்று இந்த பண்டிகை நாளிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த வெளியேற பெற்ற பரிசுத்த திருப்பந்தியிலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு உன்னதமான ஸ்லாக்கியத்தை எனக்கு தந்ததற்காக நன்றி என்று ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம். ஒரு விடுதலையின் பிரசனத்தை நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கப்பா. இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் உங்கள் சரீரமாக இரத்தமாக நான் வாங்கி புசித்த உடனே ஒரு புதிய பலன் என்னை ஆளுகை செய்தது என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறா, என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறா. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உன்னத மறைவின் வல்லவன் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னத மறைவின் வல்லவன் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கலம் பாரே என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கலம் பாரே என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. வழிகளிலெல்லாம் என்னை காக்க எனக்குண்டே. வழிகளிலெல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டே. பாதங்களில் உணர்ந்து காத்து கரங்களில் ஏந்துவார். பாதங்களில் உமாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா அல்லேலூயா மகிமை உள்ள தெய்வனே, இந்த பண்டிகை நாளிலும் கூட இந்த விலையேறப்பெற்ற பரிசுத்த திருப்பதியிலே கலந்து கொள்வதற்கு எங்களுக்கு கொடுத்து நல்ல ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். பிரதான பண்டிகைக்குள்ளாக போவதற்கு முன்பதாக இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை உமோடு ஐக்கியமாக கூடிய ஒரு பிரசனத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கேட்டுக்கொள்வது எல்லாம் கொடுக்க போகிறதற்காக ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல மகிமையும் கனத்தையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுக்க போகிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த பிரதிஷ்டை நாளிலும் கூட அதிகமாக உம்மை நேசித்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்கக்கூடிய ஒரு பலனை கொடுத்து வழி நடத்துங்க. இந்த நாளிலும் பரிசுத்த ஞான ஸ்நானம் பெற்ற பிள்ளைகள் ஆசீர்வதிங்கப்பா. வருங்காலங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பெற்றோர்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரை. ஞான தாய் தகப்பன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உங்கள் முகத்தின் பிரகாசம் பிள்ளைங்க மேலே பிரகாசிக்கட்டும். இந்த திருவிருந்த ஆராதனையிலும் உங்கள் வார்த்தையை கேட்டோம், அதன்படி நாங்கள் நடந்து
உடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய எல்லா பலனையும் கிருபைகளையும் தருவீராக. வந்திருக்கிறீர்கள் யாவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே. எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் உடைய குமாரனாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா குமாரன் பரிசுத்தாவியுமாகிய சர்வல்லமை பொருந்தி தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடே நிலைத்திருக்க கடவது. நிறைவு பாடலாக நாம் யாவரும் எழுந்திருந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 34வது பாடலை பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 34. ஆராதனையில் எங்களோடு நீங்களை வழி நடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து தேவ கிருபை பெருகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு கூட போய் வாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா.